இப்போ பிரபஞ்சத்தோட ஆகப்பெரிய ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு சக்திய நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. ஆமா. ஆனா அப்படி சந்திக்கணும்னா உங்க மனசுல முதல்ல என்ன தோணும்? ஒண்ணு இமயமலை உச்சிக்கு போகணும். இல்லனா ஆயிரக்கணக்கான பக்கங்கள் இருக்கிற பழமையான தத்துவ புத்தகங்கள் எல்லாம் தேடி பிடிச்சு மனப்பாடம் பண்ணணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு ஒரு துறவியா மாறணும்னு கூட நினைப்போம். பொதுவா உலகத்துல எல்லாரும் நம்புற ஒரு நீதி அதுதானே. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தி இந்த மாதிரி எல்லா விதிகளையும் உடைச்சிட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம நேரா உங்க வீட்டு வரவேற்பறைக்கே வந்து உங்க கூட உட்கார்ந்து பேசினா அது எப்படி இருக்கும்? ஆஹா, அது நிஜமாவே கற்பனை கேட்டாத ஒரு விஷயம். ரொம்ப சிலிர்ப்பான ஒண்ணு. அப்படின்னு தோணுது இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படிப்பட்ட ஒரு அதிரடியான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி தான். எதையும் மேம்போக்கா இல்லாம ரொம்ப ஆழமாவும், தர்க்க ரீதியாவும், சுவாரஸ்யமாவும் கத்துக்க துடிக்கிற உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம எந்த தரவை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற தரவு வந்து 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எழுதிய அருள்விளக்க மாலையில இருக்கிற 24வது பாடல். இதுல பாத்தீங்கன்னா வெறும் 4 வரிகள் தான் இருக்கு. ஆனா ஆனா அந்த 4 வரிகளுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியமே இருக்கு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அந்த 4 வரிகளுக்குள்ள அவர் ஒட்டுமொத்த மனித உளவியலையும் பிரபஞ்ச இயக்கத்தையும் சுருக்கி வச்சிருக்கார். இத ஏதோ சாதாரண பக்தி இலக்கியம் அப்படின்னு நாம கடந்து போயிட முடியாது. இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. அந்த தத்துவத்தை நோக்கி நாம கண்டிப்பா பயணிக்கலாம். நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இல்லையா, ஒரு உதாரணம். அதுதான் இந்த 4 வரிகளோட மைய கருத்தே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓ, அப்படிங்களா? எந்த உதாரணத்தை சொல்றீங்க? அந்த சக்தி நம்ம வரவேற்பறைக்கே வந்தா எப்படி இருக்கும்னு கேட்டீங்க இல்லையா, அதுதான். பொதுவாவே மனிதர்கள் தங்களை விட பெரிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும்போது அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. ஆமா, ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்க நினைப்போம். உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இல்லனா ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல அந்த சக்தியை அடைச்சு வைக்க நினைப்போம். ஆனா வள்ளலார் இந்த வரிகள் மூலமா நமக்கு தரவல்லது என்னன்னா, மனித சிந்தனையோட அத்தனை எல்லைகளையும் உடைத்தறியும் ஒரு விடுதலை. ஒரு முழுமையான விடுதலைன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இந்த வரிகளை நாம மனோதத்துவ ரீதியாகவும் சரி, ஈவன் குவாண்டம் இயற்பியலோட அடிப்படை தன்மையோடும் கூட நாம ஒப்பிட்டு பார்க்க முடியும். நான் அந்த முதல் வரிய படிக்கும்போதே அவர் ஒரு பெரிய பிம்பத்தை சுக்கு நூறா உடைக்கிறாரு. அந்த முதல் வரிய நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்றீங்களா? நிச்சயமா. அடிக்கடி என் அகத்தினிலும் புறத்தினிலும் சோதி அருளுருவாய் திரிந்து திரிந்து தருள்கின்ற பொருளே அப்படின்னு சொல்றாரு. சரி, இது நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். பொதுவாவே நாம இறை சக்திய ஒரு கோயிலின் கருவறைக்குள்ளோ அல்லது நம்ம வீட்ல உள்ள பூஜை அறையிலோ உறைந்து கிடக்கும் ஒரு அமைதியான நிலையான சக்தி அப்படின்னு தான் நம்புறோம். ஆமா, பலரோட நம்பிக்கையும் அதுதான். ஆனா இங்க அவர் பயன்படுத்தி இருக்க வார்த்தைகளை கவனிச்சு பாருங்களேன். அடிக்கடி, திரிந்து திரிந்து அப்படின்னு சொல்றார். அதாவது அது ஒரு இடத்துல நிக்கலையாம், அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். அதுவும் எங்க? எனக்குள்ளும் எனக்கு வெளியேயும். ரொம்ப நுட்பமான ஒரு கவனிப்பது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் யோசிச்சப்போ எனக்கு ஒன்னு தோணுச்சு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்ல இருக்கிற வைஃபை சிக்னல் மாதிரி இருக்கா? வைஃபை சிக்னலா? இன்ட்ரெஸ்டிங். ஆமாங்க. அதாவது நான் வீட்டுக்குள்ள எந்த அறைக்கு சென்றாலும் அது என்னோட கண்ணுக்கு தெரியாம பயணிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சிக்னல் எனக்குள்ளும் ஊடுருவது, எனக்கு வெளியேயும் வியாபித்திருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட எங்கும் நிறைந்த ஒரு தன்மையத்தான் அவர் சொல்றாரா? இப்போ உங்களோட இந்த வைஃபை ஒப்பீடு பாத்தீங்கன்னா, அந்த சக்தியோட எங்கும் நிறைந்திருக்கும் தன்மைய, அதாவது ஆம்னி பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை புரிஞ்சுக்க ஓரளவுக்கு உதவுது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் சொல்றீங்க? வைஃபை சிக்னல் அப்படிங்கிறது ஒரு ஜடப்பொருள். நீங்க அதோட கனெக்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு சாதனம் இருக்கணும், அதுக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த வைஃபையை பயன்படுத்தலைன்னா அந்த சிக்னலுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது வெறுமனே காத்துல இருக்கும். ஆமா, அதுக்கு எந்த உணர்வும் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆனா வள்ளலார் இங்க குறிப்பிடும் அந்த பொருள் அப்படிப்பட்ட ஒரு ஜடப்பொருள் கிடையாது. அவர் திருந்து திருந்து அப்படின்னு சொல்றத கொஞ்சம் ஆழமா பாருங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக அந்த குழந்தை எங்க ஓடினாலும் அதோட பின்னாலேயே திருந்து திருந்து வருவாள் இல்லையா? ஆஹா, அருமையான ஒரு ஒப்பீடு. அந்த அளவுக்கு ஒரு அக்கறையுள்ள உயிரோட்டமான தொடர்ச்சியான இயக்கத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். கடவுள் என்பவர் ஏதோ ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு நீங்க அவரை தேடி வரணும் அப்படின்னு காத்திருக்கும் ஒரு அதிகார மையம் என்ற பழமையான கருத்தியலை அவர் முற்றிலுமா மறுக்கிறார். அட,
இது ரொம்பவே வித்தியாசமான கோணம். நான் இதுவரைக்கும் இப்படி யோசிச்சதே இல்ல. அந்த சக்தி என்னை தேடி அலைகிறது அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் அவர் அந்த சக்திய ஒரு மனித உருவமா சொல்லல, சோதி அருளுருவாய் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஒளியின் வடிவமாக சொல்றார். ஒளியே உங்களால ஒரு பெட்டிக்குள்ள கண்டிப்பா அடைக்க முடியாது. இருள் உள்ள எல்லா இடத்துலயும் அது தானாக பாய்ந்து செல்லும். சரி, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஒளிக்கு என்ன விட்டா வேற வேலையே இல்லையா? எனக்குள்ள வெளியும் அது ஏன் அடிக்கடி வந்து போகணும்? அங்கதான் மனித மனதோட இயல்பை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, மனித மனம் எப்பவுமே ஒரு நிலையில இருக்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப நம்பிக்கையோடும் தெளிவோடும் இருப்போம். அப்போ நம்ம அகம் ஒளிரும். ஆமா, சில நாட்கள் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோம். ஆனா பல நேரங்கள்ல பயம், சந்தேகம், குழப்பம் அப்படின்னு நாம இருள்ல மூழ்கிடுவோம். அந்த சக்தி ஒளியின் வடிவமா அடிக்கடி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, மனித மனம் இருள்ல விழும்போதெல்லாம் அதனை மீட்க அந்த பேரொளி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு என்பதுதான். வாவ்! ரொம்ப அழகான ஒரு விளக்கம். அது மட்டும் இல்லாம, அவர் அந்த வரிய பொருளே அப்படின்னு முடிக்கிறார், கவனிச்சிங்களா? பொருள் அப்படின்னா ஒரு உண்மையான இருப்பு. இங்கிலீஷ்ல அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது ஏதோ உங்க மூளை உருவாக்கும் ஒரு கற்பனையோ அல்லது ஒரு தத்துவார்த்தமான மாயையோ கிடையாது. அது நிஜம். அது செயல்படுது. சூப்பர். இந்த முதல் வரி எனக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரியத் தொடங்கிடுச்சு. அது ஒரு நகரும் ஒளி, அதுவும் என் மீது எல்லையற்ற அக்கறை கொண்ட ஒரு சக்தி. ஆனா, இங்கிருந்து தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது. எந்த முரண்பாடு? அந்த சக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு, எனக்குள்ளும் இருக்கு அப்படின்னா, அதன் பின் இந்த மதங்கள், தத்துவங்கள், இவ்ளோ பெரிய வேதங்கள், ஆகமங்கள் இதெல்லாம் எதுக்கு? இந்த இடத்துல அவரோட 2வது வரிய படிக்கும்போது நிஜமாவே எனக்கு தலை சுத்துகிறது. அந்த வரிய சொல்லுங்க, விவாதிப்போம். படிக்களவின் மறைமுடி மேல் ஆகமத்தின் முடிமேல் பதிந்த பதம் என் முடிமேல் பதித்ததனி பதியே அப்படின்னு அவர் எழுதுகிறார். இப்போ மறை அப்படின்னா வேதங்கள், ஆகமம் என்றால் விதிமுறைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். மனித அறிவோட பல நூற்றாண்டு தத்துவத்தோட உச்சக்கட்டம் அது. ஆமா, மனிதகுலத்தின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அவை. அப்படிப்பட்ட வேதங்களின் முடிகளின் மீது பதிந்திருக்கும் அந்த இறைவனின் பாதங்கள் அப்படியே நேரா வந்து சாதாரணமாக என் முடிமேல் பதிந்துள்ளது அப்படின்னு சொல்றார். இது கொஞ்சம் கர்வம் மாதிரி உங்களுக்கு தெரியலையா? வேதங்களுக்கு சமமா தன் தலையை அவர் எப்படி வைக்க முடியும்? நான் சொல்றேன், இது கர்வம் அல்ல. இதுதான் உச்சகட்ட பணிவு. நீங்க கேட்ட அந்த முரண்பாடு தான் இந்த வரியோட ஆன்மாவே. இது நாம இன்னொரு விதமா இணைச்சு பார்ப்போம். உங்களுக்கு புரியும்படி ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க, கேட்க ஆர்வமா இருக்கேன். ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தோட, அதாவது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓவை கற்பனை செய்துக்குங்க. அவரை சந்திக்கிறதுக்காக பல பெரும் தொழிலதிபர்களும் அதிகாரிகளும் உலகளாவிய வல்லுநர்களும் போர்ட் ரூம்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி. அவங்க எல்லாருமே அந்த நிறுவனத்தோட விதிமுறைகள், தரவுகள், நிதிநிலை அறிக்கைகள், அதாவது இந்த வேதம், ஆகமங்கள் போன்ற ஆவணங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்தவங்க. ஆனா அந்த சிஇஓ என்ன பண்றாரு தெரியுமா? என்ன பண்றார்? அந்த போர்ட் ரூமை தாண்டி நேரா நிறுவனத்தோட அடித்தளத்தில் உள்ள ஒரு சிறிய அறைக்கு போறார். அங்கே எந்த விதியும் தெரியாத, ஆனா நிறுவனத்திற்காக தன் உழைப்பை மட்டுமே உண்மையாக அர்ப்பணித்த ஒரு சாதாரண கடைநிலை ஊழியரோட அருகே போய் அமர்ந்து அவனது தோளில் கை போடுகிறார். இப்போ சொல்லுங்க, எப்படி இருக்கும் அந்த காட்சி? வாவ்! அந்த போர்ட் ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவங்க தங்கள் அறிவின் மீதும் கையில வச்சிருக்க புத்தகங்களின் மீதும் கொண்டிருந்த கர்வம் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிடும். சரியா சொன்னீங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. வேதங்களும் ஆகமங்களும் மனிதகுலம் பெருமையோடு தூக்கி பிடிக்கும் அறிவு சுரங்கங்கள். ஆனா அறிவு அப்படிங்கிறது ஒரு கட்டத்திற்கு மேல ஈகோவாக, அதாவது கர்வமாக மாறிவிடும் ஆபாயம் கொண்டது. ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்ளோ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வந்துடும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பரம்பொருள், அதாவது வள்ளலார் குறிப்பிடும் அந்த தனிப்பதி, அந்த தத்துவ ஆவணங்களோட கர்வத்தை காண்டி எப்படி இறங்கி வருது தெரியுமா? தன்னிடம் அறிவை காட்டாம, எந்தவித நிபந்தனையுமின்றி முழுமையாக தன்னை சமர்ப்பிக்கும் ஒரு சாதாரண மனிதனோட எளிமைக்காக நேரடியாக அவன் தலையில இறங்கி வருது. அடடா! அறிவுக்கும் விவாதங்களுக்கும் அப்பாற்பட்டது அன்பு கலந்த சரணாகதி அப்படிங்கிறத இதைவிட ஆணித்தரமா இப்படி சொல்ல முடியும்? ஆமாங்க, தன் தலையை அவர் வேதங்களுக்கு மேலாக வைக்கல. வேதங்கள் கூட புரிஞ்சுக்க திணறும் ஒரு மாபெரும் சக்தி ஒரு எளிய மனிதனோட தூய அன்பிற்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிறது அப்படிங்கறத தான் அவர் அவ்வளவு அழகா பதிவு செய்றார். எனக்கு இப்போ அந்த ஆழம் ரொம்ப நல்லா புரியுது. நான் இவ்வளவு நாட்களா படிச்சு வச்சிருக்க புத்தகங்களோ, நான் காட்டுற தர்க்கங்களோ என்னை அந்த சக்தி கிட்ட கொண்டு சேர்க்காது. என்னுடைய தூய்மையான சரணாகதி மட்டுமே என்னை அங்க கொண்டு சேர்க்கும். 100க்கு 100 உண்மை. சரி, இப்போ சரணடைஞ்சாச்சு. அடுத்து என்ன நடக்குது?
இந்த இடத்துல பல ஆன்மீக நூல்களும் சிந்தனையாளர்களும் ஒரு விஷயத்த சொல்வாங்க. ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடையணும்னா உன் ஐம்புலன்களையும் அடக்கு, உலகப்பற்றை விடு, கண்ணை மூடிக்கொள், காதை அடைத்துக்கொள் அப்படின்னு தானே உபதேசிப்பாங்க. ஆமா, புலனடக்கம் என்பது காலம் காலமா சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். ஆனா நான் எதை நினைச்சு குழம்பினேனோ அத முற்றிலுமாக புரட்டி போடுகிறது வள்ளலாரோட 3வது வரி. ஆக இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம அலசியே ஆகணும். அந்த வரிய படிங்க. அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? எல்லாமே குழப்பம்தான். பொடிக்கனகத் திருமேனி திருமணங்கர் பூரப் பொடிமணத்தோட அகம்புறமும் புதுமணஞ்செய் அமுதே அப்படின்னு சொல்றார். இங்கே அவர் எந்த புலன்களையும் அடக்கச் சொல்லவே இல்லையே, மாறாக புலன்களை தூண்டுகிறார். எப்படி தூண்டுகிறார்னு சொல்றீங்க? பாருங்களேன், பொடிக்கனகத் திருமேனி, அதாவது திருநீறு பூசிய தங்க நிற உடல் அப்படின்னு பார்வைய தூண்டுகிறார். கற்பூர பொடி மணம் அப்படின்னு வாசனைய கொண்டு வர்றார். அமுதே அப்படின்னு சுவைய குறிப்பிடுகிறார். ஐம்புலன்களையும் அவர் நேரடியாக தொடுறாரே. ம், ரொம்ப கூர்மையான பார்வை இது. ஆன்மீகம் என்றாலே கண்ணுக்கு தெரியாத, காதுக்கு கேட்காத ஒரு அருவமான நிலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு இந்த வரி ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இது எப்படி சாத்தியம்? ஒரு கற்பூர வாசனையோ சுவையோ எப்படி ஒரு ஆன்மீக அனுபவமா மாற முடியும்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவோட வாசனையோ இல்ல ஒரு பழைய புத்தகத்தோட வாசனையோ எப்படி உங்க மனநிலையை உடனடியாக மாற்றுமோ, அப்படி இந்த கற்பூர வாசனையும் அமுதமும் ஒரு புது மனத்தை உருவாக்குதுன்னு சொல்றாராம். இந்த இடத்துல நாம நியூரோ சயின்ஸ், அதாவது நரம்பியல் மற்றும் உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நரம்பியல் ரீதியாகவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, மனித மூளையில வாசனை நுகரும் திறன், அதாவது ஆல்ஃபாக்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம உணர்ச்சிகளோடும் நினைவுகளோடும் நேரடியாக தொடர்புடைய அமிக்டாலா என்ற பகுதியோடு மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கு. ஓ, அறிவியல் பூர்வமான ஒரு இணைப்பு இருக்கு. ஆமா, நீங்க சொல்ல மாதிரி ஒரு பழைய புத்தகத்தை திறக்கும்போது வர்ற வாசனையோ அல்லது முதல் மழை பெய்யும்போது மண்ணிலிருந்து எழும் அந்த மண் வாசனையோ, பெட்ரிகோர்னு சொல்லுவோம்ல, அது உங்களை அறியாமலேயே உங்க மனநிலையை அந்த நொடியே மாற்றி ஒரு அமைதியையோ அல்லது ஒரு பழைய நினைவின் மகிழ்ச்சியையோ கொடுக்குது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த வாசனை வந்த அடுத்த நொடி நான் எங்கோ இருப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு உணவோட வாசனை என் அன்றைய நாள் முழுவதையுமே அழகாக்கிடும். அதேதான் இங்கேயும் நடக்குது. ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது வெறும் மூளையில் நடக்கும் ஒரு வறண்ட சிந்தனை போராட்டம் கிடையாது. அது ஒரு உயிரியல் மற்றும் உணர்வு பூர்வமான சென்சரி மாற்றம் அப்படிங்கறத வள்ளலார் இங்க ரொம்ப துல்லியமாக பதிவு செய்றார். புலன்களை அழிப்பது ஆன்மீகத்தோட நோக்கம் அல்ல. அட, இது பலருக்கு புதுசா இருக்குமே. ஆமா, பல நூற்றாண்டுகளா உடலை தண்டிப்பதும் புலன்களை மறுப்பதுமே துறவறம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா வள்ளலார் மனித உடலையும் அதோட புலன்களையும் இறைவனை உணர்வதற்கான கருவிகளாகவே மாற்றுறார். திருநீறு பூசிய தங்க நிறத்திலான உடல், கற்பூரத்தோட நறுமணம் இவையெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது. பின்ன அதென்ன? ஆழமான தியானத்திலோ அல்லது உச்சக்கட்ட அன்பிலோ ஒரு மனிதன் தன் உடல் அளவிலும் உணரும் ரசாயன மாற்றங்கள் அவை. மீண்டும் முதல் வரியில வந்த அந்த அகம்புறம் என்ற கருத்தாக்கம் இங்கும் வருவதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆமா, அகம்புறமும் புதுமணஞ்சை அமுதே அப்படின்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. உள்ளே நடக்கும் அந்த ஆன்மீக பேரானந்தம் ஒரு புது மனமாக, அதாவது இதுவரை நீங்க அறிந்திராத ஒரு புத்துணர்ச்சியான வாசனையாக உடலுக்கு உள்ளேயும் பரவுது, உங்க உடலை சுற்றியுள்ள வெளியிலும் பரவுது. ஒரு கட்டத்துல உங்க சிந்தனை, உங்க உடல், உங்களை சுற்றியுள்ள சூழல் எல்லாமே அந்த ஒரு இனிமையான அமுதம் போன்ற உணர்வா மாறிடுது. வாவ்! ஒரு மனிதன் உச்சக்கட்ட விழிப்புணர்வை, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் நிலையை அடையும்போது அவனது ஐம்புலன்களும் எவ்வளவு கூர்மையாகவும் அதே சமயம் எவ்வளவு தூய்மையாகவும் வேலை செய்யும் என்பதற்கான உளவியல் சான்றுதான் இந்த வரி. இது நிஜமாவே எனக்கு பெரும் திறப்பா இருக்கு. புலன்களை அழிப்பதல்ல ஆன்மீகம், புலன்களை கொண்டாடுவது, அதை தூய்மையான நறுமணத்தால் நிரப்புவது. இதை கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படுது. அதுதான் அந்த வரிகளோட பலம். இப்போ இந்த வரியோட நாம முன்பு பேசின அந்த சிஇஓ உதாரணத்தை நான் இணைச்சு பார்க்கறேன். அந்த சிஇஓ சாதாரண ஊழியன் தோள்ல கை போட்டு பேசும்போது அந்த ஊழியனுக்கு எப்படி இருக்கும்? அவனது இதயம் வேகமா துடிக்கும், கண்ணீர் வரும், அவனது உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பு உருவாகும் இல்லையா? அது வெறும் சிந்தனை அல்ல, உடலியல் ரீதியான ஒரு உணர்வு. அதைத்தான் வள்ளலார் இவ்வளவு நுட்பமா வாசனையாகவும் அமுதமாகவும் சொல்றாரு. நாம எடுத்துக்கலாமா? மிக சரியான ஒப்பீடு. அந்த உணர்வுபூர்வமான திகைப்புத்தான் அவர் அப்படி வர்ணிக்கிறார். வெறும் தத்துவமா இருந்த ஒண்ணு இப்போ ஒரு மனிதனோட உயிரியல் அனுபவமா மாறிடுச்சு. சரி, இவ்வளவு பெரிய ஒளிய, வேதங்களுக்கு எட்டாத பாதங்கள, கற்பூர வாசனைய, அமுதத்த இதையெல்லாம் அனுபவித்த ஒரு மனிதன்
தனக்கு இதையெல்லாம் கொடுத்த அந்த மாபெரும் சக்திக்கு பதிலாக என்ன கைமாறு செய்வான்? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. ஆமா. நாம சாதாரணமா யாராவது நமக்கு உதவி செஞ்சா ஒரு பரிசு பொருளை கொடுப்போம். அந்த பிரபஞ்சத்துக்கே அரசனாக இருப்பவனுக்கு என்ன பரிசை கொடுப்பது? அதற்கான விடைய இறுதி வரியில அவர் சொல்றார். அடிகணக அம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே ஆடல் புரிய அரசே என் அலங்கல் அணிந்தருளே. கனக அம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று பொன்னாலான ஒரு பிரம்மாண்டமான சபையில ஆடல் புரியும், அதாவது நடனமாடும் ஒரு மாபெரும் அரசனுக்கு ஆசிரியர் கொடுப்பது என்ன தெரியுமா? வெறும் அலங்கல். அலங்கல் என்றால் மாலை அப்படின்னு பொருள். ஒரு சாதாரண பூமாலை. ஆமா, ஒரு மாலை. எனக்கென்னவோ இது கொஞ்சம் நெருடலா இருக்கு. உலகே ஆளும் ஒரு அரசனுக்கு ஒரு எளிய மாலை போதுமா? இந்த அலங்கல் என்பது நிஜமாகவே பூக்களாலான மாலையா, அல்லது அவர் பாடியுள்ள இந்த கவிதை மாலையா? இது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. பிரபஞ்சத்தையே இயக்கும் ஒரு மாபெரும் சக்திக்கு ஒரு மனிதன் என்ன கொடுத்து விட முடியும்? உண்மையிலேயே ஒன்னும் கொடுக்க முடியாது. நாம உழைச்சி சம்பாதிக்கும் தங்கம், வைரம், கட்டி எழுப்பும் கோபுரம் இதையெல்லாம் கொடுத்தா அது அந்த சக்திக்கு ஒரு பொருட்டா இருக்குமா? ஏன்னா எல்லாமே அதனுடையது தானே. அந்த நடனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மேடையில நடக்கும் நடனம் அல்ல. அது அணுக்கள் முதல் அண்டம் வரை எங்கும் ஒவ்வொரு வினாடியும் தடையின்றி நிகழும் காஸ்மிக் டான்ஸ், பிரபஞ்ச நடனம். சரி. அப்படிப்பட்ட எல்லையற்ற ஒரு அரசனுக்கு மனிதன் கொடுக்கக்கூடிய விலைமதிப்பற்ற ஒரே விஷயம் என்னவாக இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனிடம் இல்லாத ஒன்று. அதாவது மனிதனுடைய அந்த தனிப்பட்ட உணர்வு. நான் சொல்றது சரியா? கரெக்ட். அவனது தூய்மையான வார்த்தைகளும் முழுமையான சரணாகதியும் மட்டுமே. இங்கு வள்ளலார் அலங்கல் அப்படின்னு குறிப்பிடுவது வெறும் பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மட்டுமல்ல, அவர் இதுவரை தன் மனம் முருகி பாடி அந்த சொற்களால் தொடுத்த பாமாலையை, அதாவது கவிதை மாலையை. ஓ, தன் வார்த்தைகளையே மாலையா கொடுக்கறாரு. ஆமா, என்னிடம் வேறு எந்த செல்வமும் இல்லை, எந்த பெரிய தத்துவ ஞானமும் இல்லை. என்னிடம் இருப்பது இந்த எளிய சொற்கள் மட்டுமே. இதன் ஏற்றுக்கொள், எனக்குன் அருளைத்தா அப்படின்னு கேட்பதிலுள்ள அந்த எளிமை இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த பேரரசனை கட்டி போடும் ஆயுதம். எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அந்த சாதாரண மாலையைச் சூடிக்கொள்ளத்தான் அந்த பிரபஞ்ச நடன அரசன் வேதங்களின் முடிகளை தாண்டி இந்த எளிய மனிதனோட முடிமேல் வந்து அமர்கிறான். எல்லாம் இப்ப ஒரு நேர்கோட்ல அழகா இணையுது. ஆமா, ஆரம்பத்திலிருந்து அவர் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல முழுமையடையுது. நாம இன்னைக்கு பார்த்த இந்த மூலக்குறிப்புகள்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. இறைவன் என்பவன் எங்கோ வானத்துல அல்லது தடிமனான வேதங்களோட உச்சியில் அமர்ந்திருக்கும் ஒரு மாபெரும் மனிதர்களை பயமுறுத்தும் அதிகாரம் படைத்த சக்தி கிடையாது. அவன் கற்பூர வாசனையோடு இனிக்கும் அமுதமாக, ஒரு அரவணைக்கும் ஒளியாக, நம்ம உள்ளேயும் வெளியேயும் தொடர்ந்து பயணிக்கும் ஒரு ஆத்மார்த்தமான துணை என்பதை ஆசிரியர் நமக்கு ரொம்ப அழகா நினைவூட்டுகிறார். கண்டிப்பா. ஒரு மனிதன் தன்னை முழுமையாக திறந்து கொள்ளும்போது எந்த புத்தகங்களும் எந்த இடைத்தரகர்களும் இல்லாம நேரா அந்த பிரபஞ்ச சக்தியோடு எப்படி ஒரு நேரடி தொடர்பை, அதாவது ஒரு டைரக்ட் கம்யூனியனை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த வரைபடம், ப்ளூ பிரிண்ட் இந்த 4 வரிகள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நாம நேரடியாக குறிப்பிடாத, ஆனா இந்த வரிகளிலிருந்து மிக ஆழமாக எழும் ஒரு புதிய சிந்தனைய உங்ககிட்ட, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். ஒரு சிறப்பான இறுதி சிந்தனையாது இருக்கும். இந்த 4 வரிகளிலும் ஆசிரியர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றார். நீங்க கவனிச்சிங்களா? அகத்தினிலும் புறத்தினிலும், அகம் புறமும் அப்படின்னு உள்ளேயும் வெளியேயும் நடக்கும் விஷயங்களை சொல்லிக்கிட்டே வரார். அப்படி பார்த்தா இறுதியில் அவர் குறிப்பிடும் அந்த திருச்சிற்றம்பலம் என்ற பொன்னம்பலம் உண்மையிலே வெளியே சிதம்பரம் என்ற ஊரில் இருக்கும் ஒரு செங்கல் கோயில் தானா? ஆஹா, இது இதுவரை நாம பேசின எல்லாவற்றையும் புரட்டி போடும் ஒரு கேள்வி. ஆமா, அந்த நடனம் நடக்கும் பொற்சபை என்பது வேறு எங்கும் இல்லை, ஒளியும் வாசனையும் அமுதமும் நிரம்பிய ஆசிரியரின் சொந்த மனமேதானா? வெளியே இருக்கும் கோயிலை தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திருச்சிற்றம்பலம் இருக்கிறதா? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அந்த பிரபஞ்ச நடனம் உங்களுக்குள்ளேயே, உங்க மனதிற்குள்ளேயே ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். உங்களுக்குள் இயங்கும் அந்த ஒளியையும் வாசனையையும் அந்த நடனத்தையும் நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த கேள்வியோடே இன்றைய இந்த கற்றல் பயணத்தை நிறைவு செய்கிறோம். அந்த 4 வரிகளுக்குள் ஒளிந்திருந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை எங்களோடு இணைந்து ஆராய்ந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தேடலுடன் சந்திப்போம். இணையதள அழைப்பு
வள்ளலாரின் தெள்ளமுதம் பருக, வலை ஒளியின் வாடிக்கையாளராக வருக, வையம் வாழ பிற உறவுகளுடன் பகிர்க. நன்றி.